ஸோ guys, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ ரொம்ப நாள் வீடியோ பண்ணல. ஸோ பர்சனல் இஷ்யூஸ் அது உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க நம்ம கடந்த வேலைலாம் வீடியோ பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம எப்பயும் போது நம்ம வீடியோ பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏசிஏவோட வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது வந்து இந்த வருஷத்தோட மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட ஜிம் ஃப்ராங்க்லின், அதாவது கேஷியோட அதாவது கேஷியோட முக்கியமான ஒரு பிரசிடெண்ட்டு கூட சொல்லலாம். அவர் தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடத்தியிருந்தார். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து ராகேஷ் நட்டோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் தென் இல்லீகல் நட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து போகுது. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டோட டேக்ஸும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து டிலேவும் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்தால் தான் நமக்கு வந்து நிறையா ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்போடியாவில் 1 மில்லியன் டன் ரா கேஷ்யூநட் வந்து இந்த வருஷம் வந்து ப்ராசஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது உண்மையாக பொய்யாங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உண்மையிலே வந்து கம்போடியாவால் வந்து ஆஃப்ரிக்கனோட அதிகமாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமா ரா கேஷ்யூநட்டை, அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கெப்பாசிட்டி அதிகமாகிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்குது. ஸோ கம்போடியாவில் இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1350 அந்த ப்ரைஸ் ரேஞ்சாக போகுது. ஸோ உங்களுக்கே தெரியும் அது வந்து 50 or 51 எல்பிஎஸ் கவுண்ட் வர்றது. ஸோ நியரஸ்ட்டாக வந்து நம்ம இந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து மேசிவ் லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து தேவைப்படுது அமெரிக்காவுக்கு ரா கேஷ்யூநட், அதாவது ஃபினிஷ்டு நட்ஸோட கிரேட் நட்ஸோட இது வந்து தேவைப்படுது. ஸோ இந்த வருஷம் அமெரிக்காவுக்கு வந்து கேஷ்யூநட் வந்து நிறைய நீட்ஸ் இருக்குங்கிற பற்றியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து நிறையா தேவைப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ ரா கேஷ்யூநட் ப்ரைஸ் வந்து, அதாவது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் ரா கேஷ்யூநட்டோட ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் வந்து அதாவது கேஷ்யூவோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அதுவே வந்து இப்போ மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்தோட விலை வந்து குறைய தான் போகுது. அதனால் கண்டிப்பாக வந்து முந்திரி பருவோட விலையும் குறைஞ்சி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு. ஸோ மேக்ஸிமம் இந்த வருஷத்தோட இன்புட் வந்து 47,000 டன்ஸ் வந்து ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னார். ஸோ இம்போர்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதாவது அங்கேருந்து வர்ற டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து டிமாண்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ ஆஃப்ரிக்காவில் வந்து 7% ஆஃப் த எக்ஸ்போர்ட் டேக்ஸ் போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்போர்ட் இங்கே வந்து நம்ம வந்து யூஎஸ் டாலரில் பண்ணாமல் யூரோப் டாலரில் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 10 to 15% நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தார் நம்மக்கிட்ட அவர். ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து கேஷ்யூ வந்து மோர் வந்து டிமாண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து 6.6% வந்து, அதாவது ரா கேஷ்யூவோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ ஐவிசிலையும் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. பட் ஐவிசி வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. கானா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ புர்கினா ஃபேசோ வந்து டெம்பரவரியாக பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெனின் பேன் தான், அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்டு இது எல்லாமே பேன் பண்ணாலும் இப்போ டான்சானியாவில் வந்து வரப்போகிற ஃபியூச்சரில் 1 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கான ரா கேஷ்யூநட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ நமக்கு சப்ளை பண்ணுறதா தான் ஆஃப்ரிக்கா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்குள்ளே 2 மிகப்பெரிய ரா கேஷ்யூநட் ப்ரொடியூசர் பண்ணுற, அதாவது முந்திரி பயிர் ப்ராசஸ் பண்ணுற கம்பெனி வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து தொடங்க போகிறதாகவும், அந்த கம்பெனிஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 4 கம்பெனி மூடி கிடக்கிற கம்பெனியை ரினியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கிராப்போட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு மழைகள் இன்னும் அடிக்க பயிர் வந்து, அதாவது கிராப் வந்து நம்ம கம்மியாக தான் வரும், அந்த அளவுக்கு வந்து ரா கேஷ்யூநட் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது இப்போதைக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறதும் சொன்னார்.
அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து ஃபார்மர்ஸ்க்கு நல்ல க்ரோத்து அண்ட் தென் கவர்மெண்ட்டுக்கு நல்ல க்ரோத்து. ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வாங்கி ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு இதனால் ப்ராஃபிட் இல்லை. அதனால் மார்க்கெட்டோட ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொன்னபடியே வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரித்ததையும் சரி, அங்கே இருக்க ட்ரேடர்ஸ் விசாரிச்சதும் சரி, எல்லாருமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே யாருமே ரேட் வந்து அதிகமாக சொல்லலை. பழைய ரேட் யாருமே சொல்லலை. எல்லாருமே கம்மியான ரேட்டு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் கானாவோட அதாவது வந்து கானாவிலேருந்து செகண்ட் கிராஃப்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கானாவில் பேன் பண்ணுறதால. அண்ட் தென் ஸோ கேஷ்யூவோட ப்ரைஸ் வந்து அதாவது ஆர்சினோட ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறது சொல்கிறாரு. ஸோ 2026 அதாவது வந்து ப்ராசஸிங் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோத்தாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாடு, கேரளா இந்த இடத்துலாம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து மிஷினரிஸு இது எல்லாமே அதாவது மிஷினரிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும். அதாவது இப்போ எப்படி மார்க்கெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்யூச்சர்லேயும் மூவ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கான ப்ராசஸிங் இருக்காது அப்படிங்கிறது அவர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ சைனா வந்து புதுசாக வந்து ராக் ஆக்சினேட்டோட பிளான்ட்டை வந்து வளர்க்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஒரு 3 to 4 கண்ட்ரிஸ் வந்து இப்போ ராக் ஆக்சினேட்டை வளர்க்க போகிறாங்க. அதாவது மரம் நட்டு வளர்க்க போகிறாங்க அப்படிங்கிற அதை செடி நட்டு வளர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதையும் நம்மகிட்ட சொல்லியிருந்தார். ஸோ அங்கே நம்ம நாடு வைஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செங்கல் அண்ட் காம்பியா இந்த நாடு வந்து ரெண்டுமே வந்து செங்கல் ஆர் காம்பியா இதில் வந்து ஆர்சின் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசாவில் டேக்ஸோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் கெனியா பேன் பண்ணியிருக்காங்க, பெனின் பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பர்கினா ஃபேசோ டெம்பரவரி பேன். அண்ட் தென் ஐவிசி சப்ளை ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ராக் ஆக்சினேட் வரலை, ஏன்னா மழையோட காரணத்தால் கூட இருக்கலாம். அண்ட் தென் டோக்கோ எக்ஸ்போர்ட் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலேவாக இருக்குது டோக்கோவில். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கல, அதனால ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டான்சானியா இப்போ தான் நமக்கு வந்து நிறையா நட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பட் அங்கேயும் ப்ராசஸிங் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்போர்ட்டும் ஸ்லோவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அதாவது வந்து எல்லா கண்ட்ரிஸும் வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ 2013 எல்லா கம்பெனியும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். அண்ட் தென் கேஷ்யூ செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவிலேயும் வந்து நல்ல க்ரோத் இருக்குது ராக் ஆக்சினேட்டுக்கு. ஸோ நல்ல க்ரோத் ஆகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த வருஷம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கிரேட் நட்ஸை விட கிரேட் நட்ஸ்க்கு நல்ல மார்க்கெட் இருக்கணும். ஸோ அதை பொறுத்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. பட் ராக் ஆக்சினேட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டிக்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இந்த வருஷம் வந்து வியாபாரமும் வந்து அதாவது இந்த வருஷம் வந்து பிஸ்னஸ் வந்து எப்படி ரொம்ப டல்லாக தான் போகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கான மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ ஏற்கனவே வந்து பண்ருட்டி செக்டார் அண்ட் தென் கேரளா செக்டார்லாம் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இதை பற்றியான உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஏசியோட அப்டேட் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் தேவைன்னா கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடுற லைக் அண்ட் ஷேரை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்னங்கிறத ஸோ வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.